சமுத்திரத்துக்கிட்ட ஒருத்தன் ஓரமாக உட்காந்துருந்தானா. என்னப்பா இன்னும் குளிக்காமல் உட்காந்துருக்கேன்னு கேட்டால், இல்லை அலை ஓயுன்னு பார்க்குறேன், அப்புறமா தான் குளிக்க போகணும்னு சொன்னலாம். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த காலத்து குழந்தைங்களோட கல்யாணத்துக்காக சொல்கிறேன். எல்லா குழந்தைகளும் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே 30 வயசு ஆகுது. ஆனால் ஆக்சுவலி செட்டில்மெண்ட்டுங்கிறது என்னன்னே புரியல. செட்டில்னா என்னது? என்ன வாங்கினா, வீடு வாங்கினா இன்னொரு பெரிய வீடு வேணும், கார் வாங்கினா இன்னொரு பெரிய கார் வாங்கணும், பைக் வாங்கினா பெரிய பைக் வாங்கணும். ஸோ நம்மளோட தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. செட்டில்மெண்ட்டுங்கிறது நமக்கு தான் இருக்குது. நமக்கு போதும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சம்பாதிச்சுட்டே தான் இருப்போம். வயசு கடந்து போகிறதுங்கிறத யாருமே திங்க் பண்ணுறதில்ல. ரெண்டாவது, பொம்பளை குழந்தைங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நல்லா படிச்சிடுறதுங்க பசங்க. அதே வயசு குரூப் தான் ஆம்பளை பசங்க. அப்போ எப்படி இவாளுக்கு கடற அதே சேலரி தானே அந்த ஆம்பளை பசங்களுக்கும் கிடைக்கும். இன்க்ளூடிங் என் பொண்ணையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். உங்கள் பொண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. எல்லா பசங்களும் ஒரே ஏஜ் குரூப்பில் நீ 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அந்த பையன் மட்டும் இப்படி 1,50,000 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான். ஒரு 2-3 வயசு வித்தியாசத்தில் தான் நம்ம கல்யாணமும் பார்க்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் அவன் சம்பாதிக்கிறதுக்குள்ள ஆம்பளை பசங்களுக்கு தலை சொட்டையாயிடுறது பாவம். அதனாலேயே கல்யாணம் ஆகவே மாட்டேங்கிறது. தயவு செஞ்சு பொம்பளை குழந்தைகளாகட்டும் ஆம்பளை குழந்தைகளாகட்டும் லைஃப்பில் போராட கற்றுக்கலாம். இருக்கிறது போரும்னு வாழ ஆரம்பித்தா எல்லா அம்மா அப்பாக்களும் அப்படி தான் நாங்கள் வளர்த்தோம். இருக்கிறத கொண்டு நிம்மதியாக வாழலாம். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. 30 கிராஸ் பண்ணி போன உடனே குழந்தை பிறக்கிறதும் பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகிடும்.